ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அப்படின்னா ஈவெண்ட் தான் நான் சொல்கிறேன். அன்றைக்கி நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வகை வகையாக விடுறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வருக்காக நான் ஒரு ட்ரிக் எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு 2 மணிக்கு ஒரு வீடியோ வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 இல்லைன்னா ஒரு 4 o'clock வீடியோ வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் எப்படி ஏற்றுன்னு நான் ஒன்று போட்டிருப்பேன். நல்லா கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி போடுவேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நம்ம சிஎஸ் கிளாஷ் ஸ்குவாட் எஃபிபின்னு வரப்போகுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு எஃபிபி மூட்லேயே வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஆடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது பார்க்க. நார்மலாக விளாண்டு இது ஆடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அநேகமாக இது வந்துச்சுன்னா நீங்கள் விளாடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன் எப்படிலாம் இருக்குது. அநேகமாக நம்ம இது அட்வான்ஸ் சர்வரில் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த எஃபிபி மோடு நம்ம கூடிய சீக்கிரம் 7th anniversary வழியாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் என்னதுன்னா சிஎஸ்ல ஒரு புது பிளேஸ் விட போறான்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ் அதுக்கப்புறம் பிஆர் லாபியும் மாத்திடுவாங்க. அந்த மாதிரி பிஆர் லாபி மாத்திடுவான். அதுக்கப்புறம் அது சூப்பரா செஞ்சிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த 7th anniversary பேஸ் பண்ணி நல்லா செம்மையா வீடியோலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க பார்த்துட்டே இருங்க, நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேங்க. பாருங்க நான் எப்படிலாம் இருக்குதுன்னு. இப்போ நான் காமிக்கிற பார்த்துட்டே இருங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா உன்னால கன் வாங்க முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்க்கு இது புது பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயா நிறைய கன்னு அப்படி இப்படின்னு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க குட்டி பீக்கெல்லாம் ரொம்ப குட்டியா மாத்தி வச்சிருக்கான். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்தது தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல்ல வச்சுருங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனீங்கன்னா நமக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை, நமக்கு நிறைய பண்டில்ஸ்லாம் விட போகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் நம்மளுக்கு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இட் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு இப்போ விடுவான். இதை நீங்கள் பார்த்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதோ கிடச்சிதுன்னா உங்களுக்கு லக்கு தான். அடுத்தது அவங்களுக்கு இந்த பேக் ஃப்ரீயாக தருவான்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் இதே மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீயாக விடுவாங்க, இதே மாதிரி ஃப்ரீயாக வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இட்டு அன்னைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நமக்கு இட்டை பேஸ் பண்ணி இப்போ விடுறான்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இந்தியன் சர்வர்லேருந்து இட்டை எடுத்து பேஸ் பண்ணான்னு தான் தெரில. ஆனால் எனக்கு அது ஏன் எடுத்து இது பண்ணுறேன்னு எனக்கு இன்னமும் புரியல. அநேகமாக நம்ம நினைக்கிற மாதிரி 7th anniversary பேஸ் பண்ணி இப்போ ஈவெண்ட் எதுவுமே போட முடியாதுன்னா இந்தியன் சர்வருக்கு மட்டும் இது பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஹாலிடே பேஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட் அப்படி இப்படின்னு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த பன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த பேட்டும் ஃப்ரீன்னு சொல்கிறேன். கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஃப்ரீன்னு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இந்த டெத் பாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேட்மேன் சிம்பிள் போட வேறு ஏதாவது சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த க்ளூவால் ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ளூவால் ஸ்கின் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பேட் ஸ்கின்னு இது ஃப்ரீயாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆனால் திருப்பியும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கின்னெல்லாம் உங்களுக்கு கேமுக்குள்ள வந்திருக்கும். ஆனால் நமக்கு இட்டு அன்னைக்கு ஒரு ஸ்பின்னு வரப்போகுது. அந்த ஸ்பின்னு தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இட்டு எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 4 தான் வரும். அநேகமாக இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு உங்களுக்கு வருது. ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது ஏடபிள்யூஎம். அடுத்தது இது என்னது மேக் 7க்கான ஸ்கின்னுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேகுக்கு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கான். இந்தியன் சர்வருக்கு விடுறான்னு தெரிஞ்சுக்கோங்க.
இந்த மேக்ஸ் ஸ்கின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த ஃபீமேல் பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீமேல் பண்டில்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்ததான் நம்ம வந்து மேல் பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மாதிரியான பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு என்ன செய்யணும்னு தெரியாமலே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படிதான் இருக்குது பார்க்கவே. இந்த பேக் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தானுங்க. இந்த பேக் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த பேக்கு அடுத்தது இந்த ஸ்கேட் போர்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் ஸ்கேட் போர்டு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி கோல்டு ராயல்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரான ஈவெண்ட் எடுத்துகிட்டு வர போவாங்க. நம்ம ஒரு இந்த ஈவெண்ட்டை வந்து இந்த பண்டில் ஈவெண்ட்டில் விடுறாங்களா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு சூப்பரான பண்டில்ஸ்லாம் ஈவெண்ட்டில் உங்களுக்கு விடுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னா இதுதாங்க சூப்பராக செஞ்சுருக்கான். ஆனால் இது வந்து காசுக்கு விடுறான்னு தான் என்னால் நம்ப முடியல. அது 50% ஆஃப்னு சொல்லிட்டு நான் தான் போட்டிருக்கான். இந்த பண்டிலில் பாருங்களேன், 2 சூப்பரான மேல் பண்டிலு, அடுத்தது ஃபீமேல் பண்டிலு. இதை நான் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. மேல் பண்டிலுக்காக இந்த ஸ்பின்னை நம்ம செய்யலாம். இதுக்காக தான் உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு காயின் தர மாதிரி வச்சுருந்தாங்கண்ணே. அது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த மாதிரி காசு தரப்போ தான் நம்ம காசு அதுலேருந்து கரெக்டாக சேமித்து வச்சா உங்களுக்கு வந்து நல்ல ஈவெண்ட்லாம் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதால் இதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இதை தருவான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இது கம்மின்னு சொல்லிட்டு ஃபார் ஃப்ரீ பண்டில் ஃபார் யூன்னு போட்டு இந்த பண்டிலில் சூப்பராக செஞ்சுருக்கான். நல்லா நீட்டாக மாதிரி இது செஞ்சுருக்கான். அந்த செயின் தொங்குறது பார்த்துக்கோங்க. செயின், பேண்ட்டு, ஷர்ட்டு, ஹேர் ஸ்டைலு எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்மளுக்கும் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அநேகமாக நமக்கு வந்து செம்மையான ஈவெண்ட்ஸ்லாம் வருது. அதேமாதிரி ஈவெண்ட்லாம் அநேகமாக அடுத்த ஈவெண்ட்டை என்னதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பப்ஜி மாதிரியே ஃப்ரீ ஃபயர் வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்சு அது இதுன்னு உங்கள் கிட்ட இருக்கிற ஸ்கின்னை வச்சுட்டு இந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு வந்து இது புது ஸ்கின்னுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது எல்லாம் புது ஸ்கின்னு. பிளாஸ்மா வந்து OB44 ரிலீஸ் பண்ணேன். இப்போ OB45 உங்களுக்கு வந்து புது பிளாஸ்மா கன் ஸ்கின் எடுத்துகிட்டு வர தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி விடுவோன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்களா, ஆர்மர் ப்ரொடெக்ஷன், ரேஞ்சு, அக்யூரேசி மட்டும் குறைச்சிருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே காமிக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படின்னா இது என்னது உட்பேக்கரான கன் ஸ்கின்ங்க. இங்கே வந்து பார்க்குறீங்க, இது வந்து உட்பேக்கருக்கான கன் ஸ்கின் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கீழே பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கன் ஸ்கின் வேறு, ஆனால் ஆட்ரிபியூட்ஸ் வேறையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கேம்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆனால் இதெல்லாம் சூப்பரான இதுன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த பேரங்கன் ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேரங்கன் ஸ்கின்னு அடுத்தது இந்த பருவமான மாதிரி இருக்க இந்த ஸ்கின்னும் விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்குறதே அடுத்ததாக இந்த பேண்ட் ஸ்கின் தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேண்ட் ஸ்கின்னு அடுத்ததாக இந்த பன்னி ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. பன்னி ஸ்கின் வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டு எடுத்துகிட்டு வரான். நம்ம நடுவில் ஏன் இந்த பன்னி ஸ்கின் ஏன் விட்டான்னு தெரில. இது வந்து ஒரு ஸ்காருக்கான ஸ்கின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கம்மா என்னடா இது திடீர்னு பன்னி ஈவெண்ட் வராமலே பன்னி பண்ணி விட்ருக்கான், அது ஏன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு தெரியும், இது வந்து சம்மந்தமே இல்லாமல் விட்ருக்கான். நீங்கள் கண்டிப்பாக பன்னி ஈவெண்ட்டு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரப்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த பன்னி பண்டில்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பன்னி பண்டில் இருக்குது, எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனாங்கம்மா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அடுத்ததான் நமக்கு வந்து அடுத்த வீடியோ அட்வான்ஸர் எப்படி ஈஸியாக ஏற்றுது. நிறைய பேர் VPN போட்டு காமிச்சிருப்பாங்க. VPN போட்டால் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு வெளில வந்துடும்.
அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் விபின் யூஸ் பண்ணியே எப்படி உள்ளே போகிறது நான் ப்ரூஃபோட நான் காமிப்பேன். ப்ரூஃபோட உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் ஏற்றி காமிக்கிறேன். அநேகமாக இது கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நான் போடுற எல்லாத்துக்கும் விபின் கன்ஃபார்ம் தேவை. அடுத்ததான் நமக்கு வந்து இந்த கன்ஸ்கின் தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஆட்ரிபியூட்ஸ் பாருங்கள், மேகசின் மட்டும் கம்மி பண்ணியிருக்கான். அடுத்தது நமக்கு வந்து 7th anniversary பேஸ் பண்ணி ஃப்ரீயாக விடுற இந்த ஸ்கின்னு தான். அடுத்தது நமக்கு ஃப்ரீயாக விடுற 7th anniversary பேஸ் பண்ணி இந்த ஸ்கின்னு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆட்ரிபியூட்ஸ் பாருங்கள், மேகசின் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் ஏற்றிருக்கான், ரீலோட் ஸ்பீட் மட்டும் கம்மி பண்ணியிருக்கான். இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், அடுத்ததான் உங்களுக்கு இந்த பேட் ஸ்கின் தான் உங்களுக்கு விடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அட்வான்ஸ் சர்வர் ஏற்றுறதுக்கு எல்லோரும் 2 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. அங்கே கன்ஃபார்ம் வீடியோ வரும். இல்லைன்னா ஒரு 4 o'clock 2 to 4 o'clock கூட நமக்கு வீடியோ வரும்னு தெரிஞ்சுக்கோங்க.